துறைமுகங்களை விற்று ரூபாய் 10,000 கோடி திரட்ட ஒன்றிய அரசு முடிவு. அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். 5லிருந்து 7 துறைமுகங்கள் வரை தனியாருக்கு விற்க நிதி ஆயோக் குழுவுக்கு வரைவறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில துறைமுகங்களை தனியாருக்கு விற்க வரைவறிக்கையை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தயாரித்துள்ளதாகவும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். துறைமுகங்களை செயல்படுத்துவதில் அரசுடன் தனியார் நிறுவனங்களையும் பங்கேற்க செய்ய ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் தனியார் நிறுவனத்தையும் பங்குதாரராக சேர்க்க ஒன்றிய அரசு ஆலோசிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாய் 7,055 கோடியில் தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டக முனையத்தை அமைக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. 2023 பரிசீலனையில் உள்ள தூத்துக்குடி துறைமுக சரக்கு பெட்டக முனையத்தில் தனியாரையும் சேர்க்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. அதானி ஃபுட்ஸ், சிங்கப்பூர் பிஎஸ்ஏ நிறுவனம், ஜேஎம் பக்சி நிறுவனங்கள் தூத்துக்குடிக்கு ஆர்வம் காட்டி வருகின்றன. நெதர்லாந்தைச் சேர்ந்த நிறுவனம் JSW இன்ஃப்ரா தூத்துக்குடி துறைமுகத்தில் பங்குதாரராக ஆர்வம் காட்டின. தூத்துக்குடி துறைமுகத்தில் தனியார் ஆர்வம் காட்டுவது ஏன்? அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். தூத்துக்குடியில் வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ் நிறுவனம் 16,000 கோடியில் மின்சார கார் ஆலையை அமைக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க இஸ்ரோ நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை தூத்துக்குடியில் 36,238 கோடியில் அமைக்கிறது சிங்கப்பூரின் செம்காப் நிறுவனம். பல்வேறு தொழில் திட்டங்களால் தூத்துக்குடி துறைமுக வருமானமும் அதிகரிக்கும் என்பதே தனியார் ஆர்வத்துக்கு காரணம். துறைமுகங்களை விற்று ரூபாய் 10,000 கோடி திரட்ட ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். 5லிருந்து 7 துறைமுகங்கள் வரை தனியாருக்கு விற்க நிதி ஆயோக் குழுவுக்கு வரைவு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில துறைமுகங்களை தனியாருக்கு விற்க வரைவறிக்கையை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தயாரித்துள்ளது. துறைமுகங்களை செயல்படுத்துவதில் அரசுடன் தனியார் நிறுவனங்களையும் பங்கேற்க செய்ய ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.